வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வயசுலேருந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட்டும் போடும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 3 பாதாம், 3 முந்திரி, நீங்கள் பிஸ்தா இருந்தால் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் ஆல்ரெடி நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பால் நல்லா சூடாகி வரட்டும். நீங்கள் நட்ஸ் ஸ்டார்டிங்கில் 2 பாதாம், 2 முந்திரி, 2 பிஸ்தா இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ் போக போக நீங்கள் நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் நல்லா பாயில் ஆன உடனே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓட்ஸ் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. இந்த மாதிரி பால் ஹோல், அதாவது ஃபேட்டு அதிகமாக இருக்கிற இந்த மாதிரி ஹோல் ஃபேட் இருக்கிற மில்க் கூடவெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்ஸை மில்க் கூட சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸ் நல்லாவே வெந்து வரட்டும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ் பவுடர், அதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் நட்ஸ் எல்லாம் வறுத்து நட்ஸ் பவுடர் செய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துட்டு இந்த ஓட்ஸு இந்த மில்க் கூடவே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். குழந்தைங்களுக்கு இது ஒரு கம்ப்ளீட் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், கம்ப்ளீட் மீலாகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் மில்க் கூடவே சேர்ந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் பனானா நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லாம் பனானா கொஞ்சம் நல்லாவே மென்று சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தை இன்னும் மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பனானாவை மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது இந்த ஓட்ஸு மில்க் கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட்டும் போடும் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது. இப்போ ஸ்வீட்னஸ்க்காக நான் இது கூட கொஞ்சமாக வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம், பனானா, வெல்லத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இரும்புச்சத்து ரொம்ப அதிகம். வெல்லம், பனானா, இந்த நட்ஸ் பவுடர், பால், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடக்கூடியது தான். மார்னிங் டைமெல்லாம் நீங்கள் இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா வெயிட்டும் போடும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான ஓட்ஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் அழகாக மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.